ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஸ்டமர் தான் ஒருத்தங்க ரிப்பீட்டடாக இந்த சங்குப்பூ ஜெல் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டி தான் இன்றைக்கி நான் சங்குப்பூ ஜெல் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம சங்குப்பூ ஜெல் செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், கிளாஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் மாதிரியே இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வந்து அந்த பர்பிள் கலர்லேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது. இது வந்து அந்த சங்குப்பூ கலரில் வர்றதுக்கு. அப்புறமா நம்மளோட ரேபிட் ஹேர் ஆயிலும் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரேபிட் ஹேர் ஆயில் எப்போவுமே பாட்டிலில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ரோஸ்மெரி போட்டுக்குவேன். அப்புறமா ஒரு சின்ன பீஸ் வந்து ரேபிட் பிளட்டோட கிளாத்தையும் போட்டுருவேன், ஏன்னா அதுவும் வந்து இருக்கணும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு பாட்டிலில் வந்து 3 லிட்டர் ஊற்றி வச்சுருந்தேன் செஞ்சு. அது எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயும் பெரிய வந்து ஒரு கிளாத் போட்டு வச்சுருப்பேன், ரேபிட் கிளாத்து. இனி நம்ம வந்து ரேபிட் ஹேர் ஆயில் இனியும் செய்ய ஆரம்பிக்கணும், ஏன்னா ரேபிட் ஹேர் ஆயில் முடிய போகுது. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னால். அவளுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஹேரு. இது என்ன ஹேர் ஆயில் தேய்க்கிறேன்றதுக்கு தான். அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க. நான் ரேபிட் ஹேர் ஆயில் தேய்க்கிறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் அவள்கிட்ட சொல்லி நான் இந்த ரேபிட் கிளாத் நான் வாங்கினேன். இந்த ரேபிட் ஹேர் ஆயிலில் 10 மூலிகையும் போட்டிருக்கோம், அப்புறமா 3 ஆயிலும் சேர்த்துருக்கோம். இந்த ரேபிட் ஹேர் ஆயில் தேய்க்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேபி ஹேர்ஸ்லாம் வரும், ஹேரும் நல்ல லென்த் ஆகும். இந்த ஹேர் ஆயில் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.